அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். வெள்ளரிக்காய் பச்சடி செய்ய போறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாணலி அடுப்புல வச்சு, பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிற வெள்ளரிக்காய அதுல சேருங்க. பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 5 மினிட்ஸ் வெள்ளரிக்காய நல்லா கொதிக்க விடுங்க. நான் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் விழுத இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கப்புல கெட்டியான தயிர் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு கலக்குறோம் அப்டின்னா, இந்த தயிரு தனியா பிரிஞ்சு நிக்காது. நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற வெள்ளரிக்காய ஒரு மிக்ஸிங் பவுல்ல மாத்திட்டு, இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. பிறகு அந்த கெட்டி தயிர இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும், நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்து, கருவேப்பில தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த தாளிப்ப இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.